ஹாய்! இன்னைக்கு ஹெல்த்தி லன்ச் என்னன்னு பார்க்குறீங்களா? பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படின்ற மாதிரி கிரீன் கிராம் தால் தாங்க. அதாவது பச்சை பயிறு குழம்பு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. பச்சை பயிறு நம்ம குழம்பாவோ, இல்லைன்னா மொளக்கட்டி பயிராவோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். வளர்கிற பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது. இதை வந்து நம்ம மாதத்தில் மளிகை ஜாமான்லாம் வாங்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு தந்துடலாம். இதுக்கு ஒரு சைட் டிஷ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். என்னென்னு பார்க்குறீங்களா? வாங்க என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் இது எல்லாம் தனித்தனியாக போட்டதெல்லாம் இப்போ ஒன்றா போட்டு பிசைஞ்சு அது கூட நம்ம வாழைக்காய் வாங்கி வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தவாவை வச்சு ஆயில் போட்டு அதை ஒரு சுற்றிட்டு அது மேலே ஒன்று அடுக்காமல் தனித்தனியாக நம்ம போட்டு மசாலா போட்டு வச்சுருக்க வாழைக்காவை அடுக்கி விட்டுறணும். அடுக்கிட்டு மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் எடுத்து இது மேலே அங்கே இங்கேன்னு படுற மாதிரி தண்ணியை தெளித்து விடணுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஆயிலே ஃப்ரை பண்ணால் அது ரொம்ப ட்ரையாக நல்லா இருக்காது. நம்ம இது மாதிரி தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதாவது தண்ணியில் வேக வைக்கிற மாதிரி மசாலாவும் ஒட்டியிருக்கோம், வெந்திருக்கும். அதுவே நம்ம ஆயிலில் மட்டும் ஃப்ரை பண்ணால் அது நல்லா இருக்காது. அவ்வளோ அப்படியே ட்ரையாக ஒரு மாதிரி சிப்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட பிடிக்காது. இது மாதிரி தண்ணி ஊற்றி 2 சைடுமே வேக வைக்கணுங்க. தண்ணி அதுக்குன்னு அதிகமாக ஊற்றக்கூடாது. லேசாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள் மசாலா அழகாக ஒட்டிக்கிட்டு வந்துடுது இல்லைங்களா? இது வந்து நல்லா வெந்துட்ட உடனே நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். அதை வந்து சும்மா அப்படி அழுத்தி பார்த்தாவே தெரியும் வெந்தது வாழைக்காய். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் சாப்பாடு வழக்கம் மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச கிரீன் கிராம் அந்த கிரீன் பச்சை பயிறு குழம்பு ஓகேங்களா, அதை ஊற்றி இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக என்ன வச்சுக்கிட்டோம், வாழைக்காவை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இது மாதிரி வாழைக்காய் நீங்கள் வறுத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து வானலில் ஃப்ரை பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுங்களாம் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.